ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் சரி ஓகே, இந்த விஷயத்த நம்ம இதோட விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அக்கா இந்த மாதிரி திடீர்னு பேசும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க நினச்சிட்டு இருந்தது என்ன அப்படின்னு சொன்னால், சரி இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் எதையும் நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். ஆனால் அக்கா என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கப்புறமும் இந்த விஷயத்த நீ வீட்டில் சொல்லலை அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் வீட்டில் அவங்க எடுக்கிற முடிவை தான் நீ ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம இந்த விஷயத்த இதோட சொ அக்கா சொல்கிற மாதிரி இருக்காமல், நம்ம அடுத்த ஒரு விஷயத்துக்கு நம்ம போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நானுமே முடிவு பண்ணி சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ தான் அம்மாவும் இது மாதிரி மாமா வீட்டிலேருந்து பொண்ணு கேட்டு நாளைக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, அக்கா ஏதோ ஒரு காரணத்தோடு தான் இந்த மாதிரி சொல்லியிருக்கு. ஏன்னா அக்காவுக்கு இந்த விஷயம் மாமா வீட்டிலேருந்து பொண்ணு கேட்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு ஏற்கனவே. அதனால தான் அக்கா அப்படி டேரெக்டாக சொல்லாமல் நம்மள்ட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எங்கள் அம்மாக்கிட்ட நான் சொன்னேன், இது மாதிரி இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேணாம், இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணுற எண்ணமும் இல்லை, இப்போ தானே காலேஜ் முடிச்சிருக்கேன், நான் ஒரு 2 இயர்ஸ்னாச்சும் வேலை பார்க்கணும், மாமா வீட்டு பேசினாலும் நான் மாமாக்கிட்டேயே சொல்லிவிடுவேம்மா, நீ என்ன தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் என்னால் இந்த முடிவுலேருந்து வேறு முடிவு எடுத்துக்கிறதுக்கான வழி இல்லை, நான் இந்த முடிவுலேருந்து வேறு முடிவுக்கு மாறுறதுக்கான இது இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் சரி இதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னா, சரி நம்ம இதுக்கப்புறம் அம்மாக்கிட்ட பேசிட்டோம், நம்ம மாமாக்கிட்டே ஃபோன் பண்ணி பேசிடலாம். ஏன்னா அம்மா சரி சொல்கிறத பார்த்தாலே நம்மளுக்கு கரெக்டாக வராதுன்னு தோணுது. ஏன்னா எங்கள் அம்மா எப்போதும் எங்ககிட்ட எல்லா விஷயத்துக்கும் சரிம்மா பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களோட பதிலுங்கிறது எங்கள் அப்பா மூலியமா தான் எல்லா விஷயத்தையும் அவங்க நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அதனாலேயே எனக்கு நான் யோசித்தேன், சரி மாமாவுக்கே நம்ம ஃபோன் பண்ணி பேசிடலாம், நான் ராஜேஷை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் மாமா, எனக்கு விருப்பம் இருக்குது, ஆனால் இப்போதைக்கு இல்லை, இன்னும் ஒரு 2 இயர்ஸ் போகட்டும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம் அப்படின்ட்டு நான் சொன்னதுக்கப்புறம் அவரே ஒரு முடிவு பண்ணார். சரி ஓகே, உங்களோட முடிவில் நான் எதுவும் தலையிடுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாமாவுக்கு ஃபோன் பண்ணப்போ அவர் நியாயமான விஷயத்த, ஏன்னா அவர் ஒர்க் பண்ணுறாரு, அவருக்கு தெரியும் எல்லா விஷயமும். அதுக்கு அவர் சொன்னார், உங்கள் அம்மா தான் நீ பொண்ணு கேளு பண்ணுன்னு சொன்னா, நான் கூட இப்போ தானே காலேஜ் முடிச்சிருக்கேன், இன்னும் ஒரு வருஷம் அவனுக்கும் வேலை கொஞ்சம் பர்மனெண்ட் ஆகட்டும் போடலாம் அப்படின்னதுக்கு, இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தையும் உங்கள் அம்மாவும் தான் சேர்ந்துக்கிட்டு தான் இது பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த விஷயமே தெரியும். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா நான் பேசி விட்டுட்டேன், இது மாதிரி ஏம்மா அப்படி பண்ணுற, தேவையில்லாத விஷயங்கள்லாம் இது பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி விட்டதுக்கப்புறம் அவங்களே அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி நம்ம பொண்ணுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறது மாதிரி எனக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அம்மா அந்த பேச்சை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். வேலை கிடச்சிச்சு, வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.